அர்ச்சகர் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அவர் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நம் கொண்டு வர அவர்களை கைகளை தட்டி நம்ம வரவேற்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவதாக அருமையான போதகர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்க? எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. ஒரு போதகர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து கேட்டாராம், ஒருத்தர் வந்து கேட்டாராம், என்னால் பிரச்சனை என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, இதை நினச்சி எனக்கு என்ன பண்ண முடியல, தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஒரு ஒட்டகம் இருக்கிற இடத்துல காண்பித்து போயிட்டு அந்த ஒட்டகம்லாம் என்ன பண்ணுது, இந்த நைட்டை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். ஒட்டகம்லாம் என்ன பண்ணுது, நின்றுட்டு இருந்துதான். இப்போ மறுபடியும் இந்த போதகர் சொன்னாராம், எப்போல்லாம் அந்த எல்லா ஒட்டகம் எப்போல்லாம் படுக்குதோ அப்போ நீ படுத்து தூங்கிட்டு என்ன பண்ணு, என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி நைட்டுலாம் போனான், ஒட்டகம் தூங்கணும்னு பார்த்தார். ஒரு சில ஒட்டகம் படுத்து தூங்குச்சு, ஒரு சில ஒட்டகம் என்ன பண்ணல, தூங்கலை, நின்றுட்டே இருந்தது. இவனும் போட்டு அடித்து உட்காந்து தூங்கணும்னு என்ன பண்ணுறான், இப்படியா தூங்க வச்சுட்டு நானும் தூங்கணும்னு முயற்சி பண்ணுறான், முடியல. இங்கே 5 ஒட்டகத்தை அடித்து படுத்து வைக்கிறான், அங்கே ஒன்று 5 எழுந்துக்குது. கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, நைட்டெல்லாம் தூங்காமல் காலையில் போதகிட்ட வந்து என்னால் என்ன பண்ண முடியல, தூங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த போதகர் சொன்னார், இந்த ஒட்டகங்கள்லாம் ஒரு பிரச்சனை மாதிரி, எல்லா ஒட்டகம் தூங்கினாதான் நீ தூங்குவேன்னா என்ன பண்ண முடியாது, தூங்கவே முடியாது. அதே போல் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் நான் இலைப்பா தூங்குவேன் அப்படின்னா, பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை என்ன பண்ணிகிட்ருக்கோம், வந்து கொண்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு. நாம் முடிஞ்ச பிரச்சனையை தீர்க்கணும், முடியாத பிரச்சனைக்கு தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு சமாதானமாய் நாம் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ணணும், பின்பற்ற கடவன். அப்போ சிலுவை சுமக்கிற நாம என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும் ஆண்டவருடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், நம்ம பாரத்தை நம்மளால் முடிஞ்ச நம்ம தீர்த்துக்கணும். தீர்க்க முடியாத பிரச்சனை எங்கே கொண்டு போய்க்கணும், ஆண்டவர் மேலே வச்சுட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம பாதையில் என்ன பண்ணணும், சரியாக போய்கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். இன்றைக்கு சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற நாம், தேவன் நம்மிடத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். நம்ம எதுக்கு, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறார், வெளியில் கடந்தும் நம்மளை தெரிந்து கொண்டு எங்கே சேர்த்திருக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் எங்கே சேர்க்கிறாரு, சபையில் என்ன பண்ணுறாரு, சேர்க்கிறார். சபையில் சேர்க்கப்பட்ட நாம், நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அது மாம்சத்துக்குரிய வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். நம் சரீரத்தில் உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியிலே நாம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை காண்பித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறதான இந்த காரியங்களிலே தெரிந்த காரியமாக இருந்தாலும் மீண்டும் உங்கள் மத்தியில் அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் குறைந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் நாம் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு என்ன பண்ணுறார், விரும்புகிறார். ஏற்கனவே வாசித்தது போல எபிரேயர் 11 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11 6வது வசனத்தை, எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றவர்களுடைய பட்டியல் இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க விசுவாசத்தினால் எப்படி தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் என்று சொல்லி அநேகருடைய பட்டியல் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிங்க 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு பேர் என்ன? விசுவாசி. ஆனால் அநேக நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆயிடுது? குறைந்து போய்விடுகிறது. அதனால தான் இயேசு கிட்ட சீஷர் வந்து கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, வர்த்திக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் கூட இருந்த சீஷர்களே என்ன பண்ணிடுச்சு? தடுமாற்றம். அவர் செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் கண்ணார பார்த்தவர்கள் தான். ஆனால் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்க போது அவங்களால என்ன பண்ண முடியல? விசுவாசத்தில் குறைந்து போகிறார்கள், விசுவாசத்தில் சோர்ந்து போகிறார்கள், தடுமாறுகிறார்கள். ஆனால் வேதவசம் சொல்லுகிற விசுவாசம் இல்லைன்னா நம்ம அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தில் நல்ல ஒரு பகுதி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் 3வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்க கூட. 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தில் சொல்றாங்க, நாங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் பக்கம் 1033, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு என்ன பண்ணுவார்? நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சூழ்நிலை நினைத்து பாருங்க. அவங்களுடைய ஜீவன், அந்த சிலையை வணங்கினா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயிர் கிடைக்கும். அந்த சிலையை வணங்காவிட்டால் அவங்களுடைய ஜீவன் அழிக்கப்பட்டு போகும். தயார் நிலையில் அக்கினி என்ன பண்ணுது? ரெடியாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் அந்த 3 தேவதாசர்கள் அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க? அறிக்கை செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எப்படி இருக்கிறாரு? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, உயிர் போகிற நிலைமையில கூட அவங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணல? நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசியாக என்ன பண்ணுவோம்? இருப்போம். அக்கினி எங்களை அழித்து போட்டாலும் பரவாயில்லை, எங்கள் விசுவாசத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஏனென்றால் அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாக இந்த தேவதாசர்கள் வாழ்ந்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. வேதம் இல்லை, முழுமையான வேதம் அவங்க கையில் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து போனதற்கான அடையாளங்கள் இல்லை. ஆனாலும் அவங்க நம்பி இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்ன பண்ணுவார்? அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, குறையவே இல்லை. ஒரு பக்கம் மணல் எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் இவங்க ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கிறார்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்கள். எங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிற எகிரியா, நீ ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்கினியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்க என்ன பண்றாரு? வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு என்ன பண்ணுச்சு? மகிமை கொண்டு வந்தது. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். இவர்கள் பதறவில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை செய்தபடினாலே தேவன் அந்த இடத்துல மகிமையான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்மறையாக காணப்பட்டாலும் நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? குறையவே கூடாது. நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். ஆண்டவரே, உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம் குறைந்து போகிறதா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? என்ன சொல்றார் இந்த வசனத்தில்? இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? பரிசித்து பாருங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிறேன்னா, நான் விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறேன்னா,
சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற நான், என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆரம்ப நாட்களிலே நான் எப்படி விசுவாசியாக இருந்தேன், இப்பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நான் ஆண்டவரிடத்தில் சேருகிறேன்? ஆரம்ப நாட்களில் எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நாம் சபைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எதையாகிலும் பெறுவதற்கல்ல, நம்மையே கொடுப்பதற்காக சபைக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பக்தி. பாருங்க, ஜீவன் போகிற நிலைமையிலும் அவங்க பக்தி குறையவில்லை, விசுவாசம் குறையவில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை கனம் பண்ண வேண்டும், விசுவாசத்தை நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற. இன்னைக்கு அநேக இடங்களிலே விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் தகப்பன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறார் என்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம்? காரியங்கள் எதிர்மறையாக மாறுகிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் விசுவாசத்தினாலே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்ன விடுவிப்பார் என்று சொல்லி நாம் ஆழமாக தேவனுடைய விசுவாசத்துக்குள் கடந்து போகிற பொழுது தேவனுக்கு அது மகிமையாய் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது காரியம், எந்த காரியத்தில் தேவன் நம்மை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் சபையாராகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட கூட யூதா எழுதின 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். இல்லை, 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இரண்டாவது காரியம், சபையாராகிய நாம் எதிலே வளர வேண்டும் என்று சொன்னால், தேவனை அன்பு கூறுகிறதில் நாம் என்ன பண்ணணும்? வளர வேண்டும். அன்பிலே நம்மிடத்தில் என்ன பண்ணணும்? ஒரு வளர்ச்சி தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது விசுவாசத்திலே வளர்ச்சியை நாம் தேவனுக்கு கூட மேலோட்டமாய் சொல்லி கொண்டு போகிற எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவது அன்பில் ஒரு வளர்ச்சி நம்மளிடத்தில் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையை பார்த்து சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்டேன்? விட்டா என்று உன் பேரிலே குறை உண்டு. அப்ப ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நாம் தேவனிடத்தில் என்ன பண்ணுவோம்? அதிகமாய் அன்பு கூறி கொண்டிருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுது? அன்பு தேய்ந்து போய்விடுகிறது, அன்பு மாறிவிடுகிறது. அன்பானது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது, குறையக்கூடாது. நம் தேவன் எப்படிப்பட்டிருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். சபைக்கு வெளியில் இருக்கிற நம்மை உள்ளே கொண்டு வந்து தமது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அன்பாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அன்பு என்ன ஆயிடுச்சு? கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போய்விடும். முன்னாள் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், கணவனே என்ன பண்ணுறாங்க? விஷம் வைத்து கொன்று போகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு இன்னைக்கு அன்பு இல்லாமல் தனிந்து போகிறது. பெற்ற பிள்ளைகளை வீசி விடுகிறார்கள், பெற்ற பிள்ளைகளையே கொலை செய்கிறார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு? அன்பு குறைந்து போய்விடுகிறது. ஆனால் சபையாராகிய நாம் தேவனை நேசிக்கிறவர்களாகவும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும் என்ன பண்ணணும்? அதில் நம்ம வளர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் கடந்த நாட்களில் ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், என்னிடத்துல என்னால் என்ன பண்ண முடியல, அந்நிய பாஷை பேச முடியல. அவரை குறித்து சாட்சி சொல்லணும்னா அவர் எல்லாரும் என்ன பண்ணுவார்? பயங்கரமாக
திட்டுவார், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவார். நான் சொன்னேன், அந்நிய பாஷை பேசுகிறது முக்கியம் இல்லை, அன்பு தான். நீங்கள் அன்பாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அன்பு அந்நிய பாஷை என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ அந்நிய பாஷையை விட அன்பு தான் வசனம் சொல்லுகிற. அந்நிய பாஷையை கூட என்ன பண்ணிடுமா, ஒளிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாது, ஒளியாது. அப்போ இன்றைக்கு உலகம் எங்கும் குறைந்து கொண்டிருக்கிற அந்த அன்பை நாம் தான் என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, உயிர் போகிற நிலைமையில கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணல, தேவனை நேசித்தார்கள். எங்களை விடுவிப்பார்னு சொல்லிட்டு மீண்டும் அதே வசனத்துக்கு வாங்கலாம். 3வது அதிகாரம் அதே 18 வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுவார், விடுவிப்பார்னு சொன்னாங்க. ஆனால் அதே வாயில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, விடுவிப்பார்னு இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் மறுகரமே சொல்கிறாங்க, விடுவிக்காமல் போனாலும் இவர் தான் எங்களுடைய இரட்சகர், ஹல்லேலூயா. அவர் விடுவித்தாலும் அவர் தான் எங்களுக்கு தேவன், விடுவிக்காமல் போனாலும் அவர் தான் எங்களுக்கு தேவன் என்பதை அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த அன்பு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதா அல்லது தேய்ந்திருக்கிறதா? நாம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மாதிரி நம்மளால் அன்பாக இருக்க முடியாது அப்படின்லாம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. உன்னால முடியாது, ஆனால் என் பலத்தை நான் என்ன பண்ணுறேன், கூடுமானம் மட்டும் யாவரோடு என்ன பண்ணுங்க, சமாதானமாக இருங்கள். எல்லா கற்பனையோட பிரதான கற்பனையை ஆண்டவர் சொல்லிட்டார். ஒன்று என்னிடத்தில் அன்பாயிரு, இன்னொன்று மற்றவர்களிடத்தில் அன்பாயிரு. இன்னைக்கு இந்த 2 காரியங்கள் இல்லாமல் போனதுனால்தான் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனை கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்கோ கொடுத்துடுறோம். மனுஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியவில்லை. கசப்புகள், போராமைகள், போராட்டங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, வந்து விட்டது. ஆனால் நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய சபை தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த அன்பைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாய், என்ன பண்ணாரு, கேட்டார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறது, நீ ஏன் முழு இருதயத்துடன் நம்ம ஆண்டவர் அன்பு கூறுகிறது தான் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பிரதான கற்பனை. மரணமானாலும் ஜீவனானாலும் சாவானாலும் மோசமானாலும் பட்டினால் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். கடந்த நாட்கள் என்னுடைய மனைவிக்கு 2 ஆபரேஷன் நடந்தது. பாஸ்டருக்கு தெரியும். பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தது. இப்போ கடந்த வாரத்தில் மறுபடியும் செக்கப் போக வரும் பொழுது 3வது மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன எங்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் என் மனைவி சொன்னா, அவர் என்னை வச்சா சோத்திரம், வைக்காம போனாலும் சோத்திரம். அவர் தன்னை என்ன பண்ணிட்டான், என் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு, நான் உனக்கு அன்பாக இருந்தேன், ஆனால் என்னை காட்டில் நீ யார் அதிகமாக நேசிக்கணும், ஆண்டவரை தான் நீ அதிகமாக நேசிக்கணும். நான் இன்னைக்கு இருப்பேன், இல்லாமல் போயிடுவேன், ஆனால் ஆண்டவர் உன் கூட எப்பொழுது என்ன பண்ணுவார், இருப்பார். ஸோ அப்போ தேவன் என்னை விடுவித்தாலும் சோத்திரம், விடுவிக்காமல் போனாலும் சோத்திரம் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளாக என் மனைவி என்ன பண்ணிட்டா, வந்துட்டா. நாங்களும் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இனி நாங்கள் மருத்துவத்தை என்ன பண்ண முடியல, தேடி போக முடியல. ஏனென்றால் பல மருத்துவர்களை நாங்கள் பார்த்து விட்டோம், பல மருந்துகளை சாப்பிட்டு விட்டோம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அவர் எங்களை விடுவித்தாலும் சோத்திரம், விடுவிக்காமல் போனாலும் சோத்திரம் என்ற அந்த மனப்பான்மைக்குள்ளாக நாங்கள் கடந்த நாட்களிலே வந்து விட்டோம். ஏனென்றால் அவர் ஒரு நாள் நமக்கு என்ன பண்ண மாட்டார், தீமையை செய்ய மாட்டார். ரோமர் 8:28 சொல்றது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் என்னவாகும், நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், தீமையை செய்ய மாட்டார். தேவன் நம்ம என்ன பண்றோம் இந்த சூழ்நிலை அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்றார், உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிதான் என்ன பண்றாரு, கவனித்து கொண்டிருந்தார்.
என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இந்த சூழ்நிலையில என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அன்பு குறையவில்லை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அன்பு குறையவில்லை. ஒரு முதிர்ச்சி, ஒரு வளர்ச்சி அவர்களிடத்தில் காணப்பட்டது. தேவன் அவர்களை விட்டு விட்டாரா? ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் அவர்களை தம்முடைய நாமத்தை கொண்டு மகிமைப்படுத்தினார். ஸோ அப்படிப்பட்ட மனப்பான்மைக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நேரம் கடந்து போகிறது. அப்போ முதலாவது விசுவாசத்திலே நாம் வளர்ச்சி, அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும், அதற்காக நம்மை பரிசித்து பார்க்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது தேவனுடைய அன்பு, அன்பிலே நாம் வளர வேண்டும். அன்பிலே நாம் ஒரு நாளும் குறைந்து போயிடக்கூடாது. நம்மை குறித்து அன்புதான் சாட்சி கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அன்புதான் மற்றவர்களை அசைக்க வேண்டும். மூன்றாவது, நேரம் இல்லாத அடுத்த காரியத்துக்கு போக, ரொம்ப இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டிருக்க 1 பேதுரு 11:15 தகமை வாசிக்கலாம். 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்கிறான். இப்போ சபைக்கு வெளியில இருந்து நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை எப்படியா இருக்க சொல்லுகிறார்? இப்போ மூன்றாவது, பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சியை சபையாராகிய நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். சபைக்கு வெளியே எப்படியோ இருந்து விட்டோம், ஆனால் சபைக்கு உள்ளே வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருவன் குழந்தையை போல பிறவாவிட்டால் மனதிருமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நாம் மாற வேண்டும். குழந்தையை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதற்காகத்தான் சபையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சேர்க்கப்பட்டிருக்கிறோம். வெளியிலேயும் அதே சுபாவம், வெளியிலும் அதே ஆவி, வெளியிலேயும் அதே வாழ்க்கை, சபைக்குள்ளேயும் அதே வாழ்க்கை நாம் ஒரு நாளும் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தவே முடியாது. இன்றைக்கு பரிசுத்தம் மேலோங்கி காணப்பட வேண்டும். நான் பாவியாய் வந்தேன். இன்றைக்கு சபையிலே தேவன் என்னை பரிசுத்தமாய் என்ன பண்றார்? மாற்றி வைத்திருக்கிறார். நம்மை நீதிமானாய் தேவன் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிற இதற்காக, பரிசுத்தத்திற்காக. அந்த பரிசுத்தத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை இந்த இடத்துல நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் சொல்றார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களால் யாரால் சொல்லக்கூடும்? ஒருத்தரால் என்ன பண்ண முடியல? சொல்லவே முடியவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் மிகமைப்படுத்தி வாழ்ந்து காண்பித்தார். அவர் இயேசு வாழ்ந்துட்டார்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மையும் அப்படி மாற்றத்துக்காகத்தான் கர்த்தர் சபையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சேர்த்து வைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தத்திலே நாம் அதிகமாக வளருவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுபாவம் மாறிவிட்டதா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தில் நான் இன்னும் இருக்கிறேனா? இன்னும் என்னுடைய பாவம் எனக்கு தடையா இருக்கிறதா? இன்னும் நான் பரிசுத்தத்தில் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர் பரிசுத்தத்திலே மகத்துவர், சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல பரிசுத்தமானவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு தேவை? நாமெல்லாம் இயேசுன்ற நாமத்தை உச்சரிப்பதற்கு தகுதியே இல்லை. ஆனா நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணார்? வச்சிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் தேவனுக்கு கொண்டு வர வேண்டும் பாருங்க. இந்த உயிர் போகிற நிலைமையில் அந்த சாத்ராக் மேஷாக் கொஞ்ச நேரம் அந்த மீண்டும் அந்த வசனத்துக்கு வாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதே வசனத்துக்கு வாங்க. நீ நிறுத்தின புருஷலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? இல்லை, அடுத்தது விடுவிக்காம போனாலும் நாங்கள் உங்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா
நாங்கள் ஆராதிக்கிற தகுதியான ஒரே ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த தெய்வத்தை விட்டு நாங்கள் எந்த தெய்வத்தை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். மறுபடியும் வாசிங்க. நீ நிறுத்தின பொருசில் என்ன பண்ண மாட்டோம்? நீ நிறுத்தின பொருசிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த சிலையை வணங்கிட்டா என்ன கிடைச்சிடும்? உயிர் கிடைச்சிடும். ஆனால் என்ன ஆகிடும்? பரிசுத்தம் குலைச்சல் ஆகிடும். ஏனென்றால் ஆண்டவர் தேவனாகி கர்த்தர் சொல்லியிருக்கிற என்னை அன்றி வேறு ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தை என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது என்று சொல்லி தெளிவான வெளிப்பாட்டை பெற்ற தேவதாசர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க தைரியமாக சொல்ல முடிஞ்சது, நீ நிறுத்திய பொருசிலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்வதில்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று. அந்த அளவுக்கு பரிசுத்தத்திலே தங்களை முதிர்ச்சியை காண்பிக்கிறார்கள். தூக்கி போடுறே, அக்கினியில போடு, நாங்கள் செத்தாலும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக சாகும். எதிர்பாராமன்னு சொல்றீங்க. பரிசுத்தத்தை ஒரு மூச்சை போல எண்ணினார்கள். கொஞ்சம் அந்த சிலையை வணங்கினா அவங்களுக்கு உயிர் கிடைக்கும். ஆனால் அதை கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். என் தேவன் விரும்பாத எந்த அசுத்தத்தையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். என் தேவன் அருவருக்கிற எந்த காரியத்தையும் எங்கள் எல்லைக்குள்ளே நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்ட தேவதாசர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சபை பரிசுத்தத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு சபையாய், பரிசுத்தத்திலே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு சபையாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் கொடுக்கிற பொண்ணோ வெள்ளியோ ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? மகிமைப்படாது. இந்த சகோதரி அந்த சபைக்கு போனாங்க, வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த சகோதரன் அந்த சபைக்கு போனார், வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன்? கர்த்தர் பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தான் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் என்ன பண்றார்? சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமாய். 43:13. 41 நினைக்கிறேன். 41:13 வாசிங்க. இல்லை மன்னிக்கணும் 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் தான் தெய்வம் என்பதற்கு யாரை சாட்சியா வச்சிருக்கிறாரு? நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்ப நாம சாட்சியாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பொழுதுதான் இந்த பூமியிலே யார் கிறிஸ்து யார் என்பதை என்ன பண்ண முடியும்? காண்பித்து கொடுக்க முடியும். நம்முடைய பரிசுத்தம் தான் மற்றவர்களை அசைக்க முடியும். இயேசுவினுடைய பரிசுத்தம் தான் எல்லா தெய்வத்திற்கும் மேலான தெய்வம் என்பதை ஒரு வித்தியாசத்தை காண்பி கொடுத்தது. அப்படிதானே? இந்த உலகத்திலே அவரை போல ஒரு பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை. அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்துக்கு இயேசுதான் தெய்வம் என்பதை காண்பித்து கொடுக்கிறதுக்கு தேவையான மிக மிக முக்கியமான காரியம் பரிசுத்தம் மாத்திரம்தான். இந்த பரிசுத்தத்திலே நாம் வளராமல் இயேசுவை காண்பித்து கொடுக்க ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? இந்த உலகம் சாட்சியை தேடுகிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மைத்தான் சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த சாட்சியை ஒரு நாள் நம்ம கெடுப்பதற்கு, அந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு, நம்மளுடைய எல்லைகளில் உன் பாலையும் எங்கும் ஆண்டவர் உலாவி வருவதற்கு தீட்டானதை ஒன்றும் இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்கையாக காத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சபையை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வீட்டை காண்பித்து காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தேனே, நித்திய வழியில் என்ன பண்ணுங்க? நடத்துங்க. அந்த பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் என்ன பண்றார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சபைகளிலே பரிசுத்தம் என்ன பண்ணிட்டு குறைந்து கொண்டிருக்கிறது. உலகம் சபைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வீறு கொண்டு பரிசுத்தத்துக்காக பிணகாசை போல எழும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்ம மூலமா என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். நாம் வாழ்கிற வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அல்ல, தேவனுக்கு உகந்ததாக என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுங்க, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் அன்பிலே ஒரு வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சி தேவன் நம்மிடத்தில்
எதிர்பார்க்கிறார். 4வது யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நிறுங்கள். ஆனால் அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய வாழ்க்கை எதிர்த்து நின்று போய்விடுகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கள். நாம் 4வது காரியத்திலே கீழ்ப்படுகிறதிலே தேவனுக்கு ஒரு வளர்ச்சியை நாம் என்ன பண்ண வேண்டும், காண்பிக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில் என்ன பண்ண வேண்டும், வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது, செவி கொடுக்கிறது. சங்கீதத்தில் வாசித்தம் இல்லையா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நாம் தாழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மெய்ப்பனுக்கு நாம் என்ன பண்ணணும், அடங்கி இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மெய்ப்பனுடைய சத்தத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எது சாத்தானுடைய சத்தம், எது தேவனுடைய சத்தம், எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டிய காரியத்தில் நாம் அவசியமாக இருக்கிறோம். ஏனென்றால் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நேற்று தினத்தில் அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா ஒரு வீடியோ பேசியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் சொன்னார், முழு உலகத்திலும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதாம். என்ன கணக்கெடுப்பு, முழு உலகத்திலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சென்சஸ் எடுக்கப்பட்டாங்க. இப்போ கூட ஒரு சென்சஸ் எடுத்துட்டு கொண்டிருக்காங்க இல்லையா, மக்கள் தொகை, வீட்டு எவ்வளோ இருக்கிறது அப்படின்ட்டு. அதுபோல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. எவ்வளவு பேர் வசனத்துக்கு தங்கள் என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லா டினாமினேஷனையும் சேர்த்து கணக்கெடுப்பு நடந்தது. அது ஏசிஏ ஆகட்டும், பெண்டகாஸ்ட் ஆகட்டும், எல்லா ஸ்தாபனங்களையும் சேர்த்து எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பில் எவ்வளவு பேர் வசனத்துக்கு தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 4% பேர் தான். எத்தனை சதவீதம், குறைவா அதிகமா, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இன்றைக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு, குறைந்து கொண்டிருக்கிறது. சபைகளிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பலி, தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதிலே ஒரு பலியை போல தேவன் என்ன பண்றார், எதிர்பார்க்கிறார். அப்ப மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நலம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தங்கள் கீழ்ப்படிதலை கூட தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தார்கள். 3ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க மறுபடியும். இல்லை 16 வாசிங்க. 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன கிடையாது, அவசியமே இல்லை. ஒரு ராஜாவே வந்து சொன்ன போதிலும் இந்த சிலையை வணங்க வேண்டும், இதை வணங்காதவர்கள் தூக்கி அக்கினியில போடப்படுவோம் என்று சொன்ன போதிலும் ராஜாவினுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இயேசு ராஜாவுடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உயிர் போகிற நிலைமையில கூட அவங்க கீழ்ப்படிதல் ஒரு அசைவுகள் என்ன பண்ணல, வரல. நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்க காது யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். அவர் சொல்லிட்டார், அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம். அவர் சொல்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அவர் எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ராஜாவே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நீங்க சொன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். எந்த சொரூபத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார். ஆனால் நீ வணங்க சொல்லுகிறீர், எங்க தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லி எப்போதும் உயிர் போகிற நிலைமையிலும் கீழ்ப்படுகிறதுல ஒரு வளர்ச்சியுள்ள ஒரு தேவதாசர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த கீழ்ப்படுகிறதுலே ரொம்ப ரொம்ப அவசியம். கீழ்ப்படுகிற ஜனத்தை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். திருப்பி ராமன் சொல்றீங்க, இந்த தேவதாசர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை நீங்க பார்த்து வீட்டில் போய்ட்டு அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அந்த இடத்துல தேவன் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த தேவதாசர்கள் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவன் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை
செய்தார். அவர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். அவர் யார் என்பதை என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்தினார். எந்த தேவனுக்காக இவர்கள் கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அதே தேவன் அவர்களை விடுவித்து ராஜாக்கள் பார்க்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலிலே அவங்க ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி வளர்ச்சி அடைந்த ஒரு தேவதாசர்களாக காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஐந்தாவது, எந்த காரியத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். முதலாவது எதில் வளர்ச்சி அடையணும்? விசுவாசத்தில். 2வது அன்பிலே. 3வது பரிசுத்தத்திலே. 4வது கீழ்ப்படுகிறதில்லை. 5வது தாழ்மையிலே. கர்த்தருக்கு முன்பதாக நாம் என்ன பண்ணணும்? தாழ்மை படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆண்டவரே மரண பரிந்த வரைக்கும் என்ன பண்ணார்? தம்மை தாழ்த்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அப்போ பெருமையை நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. யார் என்னை உயர்த்தினாலும் சோத்திரம், யார் என்னை தாழ்த்தினாலும் சோத்திரம். நீங்கள் ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது எனக்கு எங்கே போய் உட்கார சொல்கிறாரு? தர சீட்டில் போயிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அநேக நேரங்களில் மேன்மையான இடங்களை, மேன்மையான இடத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ தரையில் போய் உட்காரு, அப்பொழுது உன்னை கூப்பிட்டு கொண்டு என்ன பண்ணுவாங்க? கனம் பண்ணுவார்கள். எடுத்தவனை பெரிய சீட்டை என்ன பண்ணாத, மேலான சீட்டை எதிர்பார்க்காத. ஏனென்றால் தம்மை தாழ்த்துகிறவனும் இவனும் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். இன்றைக்கு இயேசுவே தம்மை தாழ்த்தின அந்த தாழ்மை நமக்குள் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மன தாழ்மையாக, மன ரம்மியமாக நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தவர், கமாலியல் பாதபடியில் படித்தவர், உயர்ந்த அந்தஸ்தை உடையவர், அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமையில பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருந்த அந்த பவுலுடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? சொல்றார் ஒரு இடத்துல, அவர் அடிச்சு கொண்டு தூக்கி போயிட்டு போடுறாங்க ஊருக்கு வெளியில. ஆனாலும் அவர் என்ன பண்ணல? சும்மா விடவில்லை. எல்லாரும் துடைத்து போடுகிறேன், நான் என்ன பண்றேன்? கந்தையை போல ஆனேன். அந்த அளவுக்கு பவுல் ஒரு தாழ்மை என்ன பண்ணாரு? தரித்து கொண்டார். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், உயர்ந்திருக்கவும் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க நான் என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறார்? எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபையை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார்? எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தாழ்மை எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? பத்திரிக்கையில் பேர் போடலைன்னா நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது. அந்தளவு கடந்த நாட்டில் ஒருத்தர் பேர் போடலைன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு கல்யாணத்தில் என்ன பண்ணுறார்? பயங்கர பிரச்சனை. பரலோகத்தில் நம்ம பேர் எழுதியிருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பூமியில் யார் நம்மளை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், மறந்தாலும் மறக்காமல் போனாலும் கர்த்தர் நம்மை நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நாம் அநேக நேரங்கள் என்ன நேசிக்கணும், என்ன உயர்த்தணும், என்ன மேலான இடத்தை கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எதிர்பார்க்காத, நீ என்ன பண்ண? அவங்களுக்கு மற்றவங்க உன்னை நேசிக்கணும்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணு? அவங்கள நேசி. ஆண்டவர் நம்மைத்தான் ப்ரெஸ் பண்ணுகிறார். நம்ம சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இடமே கிடையாது. அவங்களால தான் நான் பரிசுத்தத்தை இழந்து போனேன், அவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னு மற்றவங்களை என்ன பண்ண முடியாது? சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட என்ன பண்ணுது? வருகிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் யாரை முன்னோடியாக பார்க்கணும்? அடிசுவடுகளை பின்பற்றணும். கர்த்தர் மாத்திரம்தான். அவர் தான் நமக்கு ரோல் மாடல், அவர் தான் நமக்கு ஹீரோ.
உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். அவரை மாத்திரம்தான் என்ன பண்ணணும், நம்ம பார்க்க வேண்டும். எந்த மனுஷனையோ நாம் பார்க்கக்கூடாது. அவர் மேலே காரி துப்புனாங்க, ஆனாலும் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தாழ்மையினால் தம்மை நிரப்பி வைத்திருந்த ஆண்டவர். அப்போ அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்தில் யார் நம்மை உயர்த்தி வச்சாலும் சோத்திரம், தாழ்த்தினாலும் சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஊழியம் செய்வதற்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். சில இடத்துல நம்ம ஏற்றுக்கொள்வார்கள், சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, புறக்கணிப்பார்கள். ஆனாலும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவன் அதற்கான பலன் என்ன பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் நமக்கு தருவார். ஸோ இப்போ 5 விதமான காரியத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை நாம் தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறதான இந்த காரியங்களிலே தேவன் நம்மை வளர்ப்பதற்கு இந்த நாளிலே ஆயத்தமாக இருக்கிறார். என் பிள்ளைங்க இந்த காரியத்தில் வளர்ந்து கனி தருகிற மரமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மீண்டும் வந்து தானியேல் எழுதின புஸ்தகத்திலே பாருங்கள், எந்த தேவனுக்காக அவங்க இருந்தார்களோ, இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்களோ, இந்த தேவன் அவர்களை சும்மா விடவில்லை. நடந்த காரியம் பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ அவங்க 3 பேரை தூக்கி எங்கே போட்டாங்க, அக்கினியில் போட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன பாருங்க, ஏதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்காக, அவருக்காக நாம் இப்படிப்பட்ட காரியத்திலே வளர்ச்சியை, முதிர்ச்சியை காண்பிக்கிற பொழுது தேவன் நம் நடுவிலே உலாவி நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த 3 பேர் நபர்கள் மத்தியிலே 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன் சாலாய் இருந்த அவர்களுக்கு ஒரு சேதமும் என்ன பண்ணல, காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த அக்கினி 7 மடங்கு சூடாக்குவதை சாதாரணமாக இருக்கிற அக்கினி சூடாக்குவதற்கு பார்க்கலாம் எத்தனை மடங்கு, 22வது வசனத்தில் சொல்கிறார், 7 மடங்கு என்ன பண்ணு, அக்கினியை சூடாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை போடுறார். 7 மடங்கு அக்கினி அல்ல, 7000 மடங்கு அக்கினியில் நம்ம தூக்கி போடப்பட்டாலும் நம் நடுவிலே உலாவி நம்மை விடுவிப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நாம் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியே நம் வார்த்தையை கொஞ்ச நேரம் நினைத்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளிடத்தில்